ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்கே ஃபுட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தக்காளி சாதம் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு வாங்க செஞ்சு பார்ப்போம். தக்காளி 3/4 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி பூ, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, தனி மிளகா பொடி, கறி மசாலா பொடி. ஒரு உலக்கு அரிசி, வீட்டு புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிறணும். நல்லா ஊறிடணும். அது ஊறட்டும். வாங்க தாளிப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடுவோம். ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கிடுவோம். ஒரு ஒரு 4 ஸ்பூனு எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். ஒரு 1 1/2 ஸ்பூனு டால்டா, இலைக்கு வரும். 1 ஸ்பூனு சோம்பு, சோம்பு நல்லா வெடிக்கணும். இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி நல்லா வெடித்து வரவும் வெங்காயம், நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா செவந்து வெந்து வரணும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வேகணும். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியை நல்லா கிண்டி நல்லா வதங்கி நல்லா தொக்கு மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும். நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்துடுச்சு. ஒரு தக்காளி கூட இல்லாமல் நல்லா வதங்கி வந்துடணும். இந்த அளவுக்கு அதனால 1 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். வதங்கி தனி மிளகா பொடி, கறி மசாலா பொடி ஒன்றா போட்டு நல்லா வதங்கிடணும். வதங்கி நல்லா மிளகாத்தூள் வாடையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும். அதுக்கப்புறம் 2 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறணும். உலை கட்டிக்கிறணும். 2 உலக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி கூடவே ஊற்றிக்கிறணும். நல்லா உலை கட்டி வச்சதும் அரிசியை கழுவி வச்சுட்டு அதில் அப்படியே போட்டுக்கிறணும். போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டிட்டு குக்கரை மூடிடலாம். விசில் போட்டு 3 விசில் வரணும். 3 விசில் வந்து தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா அந்த மாதிரி அடி ஒட்டி நல்லா கிண்டிக்கிங்க. தக்காளி சாதம் ரெடி. தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.